அன்பான இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுகிட்ட அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நல்லா நோட் பண்ணிங்க, பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இல்லை, தேர்வு இல்லாமல் நேர்காணல் மூலிமா தான் பார்த்திங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அருமையான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கிடைச்ச வாய்ப்பு பார்த்திங்கன்னா தவறாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா பயன்படுத்திங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அதை பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பார்த்திங்கன்னா புது விவசாயம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க, எந்த மாவட்டம், எவ்வளோ வேகன்சி, எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நாம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, நோட்டிஃபிகேஷனு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் தான் போஸ்ட் பண்ணிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது, அதாவது 3 மாதத்துக்கு உள்ளே எடுத்தது பார்த்திங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கேப் லெட்டரில் பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஜாயின் லெட்டரில் இல்லாமல் எழுதுங்க. நீங்கள் ஜாயின் லெட்டரில் எழுதிட்டிங்களா உங்களுடைய நேமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணத்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருங்க. ஏன்னா நேர்முக தேர்வுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு லெட்ரு அனுப்புனாங்களா உங்களுடைய அட்ரஸுக்கு தான் வரும். அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா பார்த்து கொடுத்துங்க. மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகக்கூடியதாக, டவர் கிடைக்கக்கூடியதாக கொடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா தற்போது டெக்னாலஜி வளர வளர பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு இந்த டேட்டு இந்த நாளில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும், டவர் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மெசேஜ் வரலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரல அப்படின்னு நாம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்து போஸ்டிங்கே போட்டுருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அனுப்புங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத இமெயில் ஐடி கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு 5 பார்த்திங்கன்னா 5 நம்ம சொல்லியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தி நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துங்க. 6வது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th 12th அதே மாதிரி டிகிரி என்னென்ன படிச்சுக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதணும். சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா 1 2 3 நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்க. இப்போ 10th-னா 10th நீங்கள் போட்டுங்க, 12th-னா 12th போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கேட்குறாங்க. இப்போ 10th 12thலாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்காது. அது பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 10th எப்போ ஜாயின் பண்ணி எப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலீவ் ஆனீங்க. அதே மாதிரி தான் 12th. அதே மாதிரி 10th பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எடுத்து படிச்சிங்க, நீங்கள் 10th-நே பார்த்திங்கன்னா போட்டுருங்க. 12th பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ஸ் இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்ரு, பயோ கம்ப்யூட்ரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்க, அந்த டிகிரி பார்த்திங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டியா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை வேறு பார்த்திங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியா என்னங்கிறத போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க அதையும் போட்டுங்க. அதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு, இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதேமாதிரி ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்களா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதனால் நீங்கள் அது போட்டுக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா முதுகலை படிச்சிருக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் டீச்சர் ட்ரைனிங்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய போஸ்டிங் என்ன, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் என்ன, நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் கம்பெனியாக இருக்கட்டும், அரசோ அல்லது அரசு சாரா நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அதோட பேர்
எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஒர்க்கு, நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேலை செய்யுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. நீங்கள் எத்தனை எழுதிருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் இந்த இடத்துல எழுத முடியலைன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் ஒரு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இது மாதிரி ஒரு ரிசல்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே சொன்ன எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு, டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. அது என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் எழுதுருங்க. அடுத்து பிளேஸ் டேட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பி பிளாக்கு, கலெக்டரேட் கேம்பஸ், திருப்பத்தூர் மாவட்டம் 635602 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்கும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம், சகி ஒன் ஸ்டாப் சென்டர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைய நிர்வாகி ஒரே ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பணியார், கேஸ் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் நேரடியாக இல்லை தபால் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மைய நிர்வாகி, 2வது வழக்கு பணியார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் தளம் பி பிளாக்கு, மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 18/7/2025 சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைய நிர்வாகிக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க. இந்த மைய நிர்வாகி 24/7 அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 7 நாளும் வேலை இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் முறையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பகல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நைட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதுநிலை சமூக பணி அதாவது மாஸ்டர் சோசியல் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னா கவுன்சிலிங்கை வந்து பார்த்திங்கன்னா பிசிக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க படிச்சிருக்குன்னா உடல் ஊனம் அற்றவராக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பெண் பணியாளர் நல்லா நோட் பண்ணிங்க, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளூர் விண்ணப்பத்தாரம் நீங்கள் உள்ளூராக இருந்துச்சிங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், அதாவது உள்ளூர் மாவட்டம் திருப்பத்தூர்னால் அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வழக்கு பணியாளர் சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா 24/7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங், பிசிக்காலஜி, டெவலப்மெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஊனம் இருக்கக்கூடாது. 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெண் பணியாளர் இருக்குன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளூர் விண்ணப்பதாரர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எங்கே கிடைக்குன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் உங்களால் போய் பண்ண முடியலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் கொடுக்குறோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் அதை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆதரவு கொடுங்க, இன்னும் நல்ல நல்ல ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வந்து போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.